ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் சரண்யா அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் பேங்கிங் பை சரண்யா. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் ரூல்ஸ் பார்ட் 3. இதுதான் இந்த சீரியஸோட லாஸ்ட் வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க போகிற 3 டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மோனோசிலபிக் வேர்ட்ஸில் லாஸ்ட்டில் ஒரு சில லெட்டர்ஸ் இருந்தால் அதை டபுள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன லெட்டர் அப்படின்னா எஃப், எல், எஸ் இந்த 3 லெட்டர்ஸும் ஒரு வேர்டோட லாஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டபுள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு எஃப் இல்லை 2 எஃப் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மெஸ், எம்இஎஸ் கிடையாது, எம்இஎஸ்எஸ் மெஸ், ஏன்னா இது வந்து மோனோசிலபிக் லெட்டர். இந்த மாதிரி மோனோசிலபிக் லெட்டர்ஸ் வரும்போது லாஸ்ட் லெட்டரான எஃப், எல், எஸ் இந்த மூணுத்துல எந்த லெட்டர் வந்தாலும் நம்ம டபுள் பண்ணணுங்க. சரி, அடுத்த டிப் என்னன்னு பார்ப்போமா? அடுத்த டிப் என்ன அப்படின்னா, ஆல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம 2 எல் போடக்கூடாது, ஒரே எல் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ரைட், ஆல்ரெடி அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது நம்ம 2 எல் போடக்கூடாது, ஒரே எல் தான் போடணும். ALRIGHT ஆல் ரைட். அதே மாதிரி ALREADY ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எல் தான் அந்த வார்த்தைகளுக்கு போடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேம்ஸ்லாம் வருது இல்லையா? அது ஒரு ஆளோட நேமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு சிட்டியோட நேம், ஸ்டேட்டோட நேம், கண்ட்ரியோட நேம், இல்லாட்டி ஒரு ரிவர், மவுண்டெயின், லேக் எதோட நேமாக இருந்தாலும் சரி, நம்ம அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் போடணும், ஸ்மாலில் எழுதக்கூடாது. இதை வந்து நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். நம்ம நவுன்ஸ் பற்றி பார்க்கும்போது இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்னா, அந்த நேம்ஸ் எந்த நேம் வந்தாலும் நம்ம அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் தான் போடணும், ஸ்மால் லெட்டர் போடக்கூடாது. இதுதான் இன்னையோட லாஸ்ட் டிப். ஓகே, இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டேல நம்ம வேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபேண்டன். அபேண்டன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, அந்த சப்போர்ட்டை டக்கு நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு அபேண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், her parents abandoned to support her. Her parents abandoned, அதாவது she lost her support from her parents அப்படிங்கிறதுக்கு தான் இது அர்த்தம். her natural parents abandoned her அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அபேண்டன்டுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சிட்டே இருக்காரு, அந்த பழக்கத்தை அவர் முற்றிலுமா கைவிடுறாரு அப்படின்னா அதுக்கும் நம்ம அபேண்டன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he abandoned the habit of smoking. he abandoned the habit of smoking அப்படின்னா ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஹேபிட்டை அவர் முற்றிலுமா கைவிட்டுட்டாரு அப்படின்னு அர்த்தம். என்னங்க, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் உங்களுக்கு வர இன்பாக்ஸில் வர நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம வீடியோஸை எப்பவுமே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.